பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை கூடாய் ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை ஒன்றை நாங்கள் தியானித்துக் கொள்வோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனம் நம்மை ஒரு ஆழமான ஆன்மீக உண்மைக்குள் அழைக்கின்றது. பாடுகளை சகிப்பது மகிமைக்கான வழி. கிறிஸ்துவை பின்பற்றுவது எப்போதும் எளிதான பாதை அல்ல. சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்திற்காக சோதனைகள், துன்பங்கள், மறுப்புகள் வரலாம். ஆனால் அந்த பாடுகள் வீணல்ல. அவை நம்மை வடிவமைக்கின்றன, நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்துகின்றன, மேலும் நம்மை கிறிஸ்துவுக்காக அருகிலே கொண்டு செல்லுகின்றது. இயேசு தாமே சிலுவையிலே சகித்தார், அதன் பின் மகிமையிலே உயர்த்தப்பட்டார். அதுபோலவே நாம் அவரோடு சேர்ந்து துன்பங்களை சகித்தால் நிச்சயமாக அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்யும் மகிமையும் அனுபவிப்போம். இன்றைய எங்களுக்குரிய வாழ்க்கையின் பயன்பாடு. இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் பாடுகள் உங்கள் முடிவல்ல, அது ஒரு தயாரிப்பு. தேவன் உங்களை விட்டு விலகவில்லை, அவர் உங்களுடன் நடந்து கொண்டேதான் இருக்கின்றார். நீங்கள் தாங்கும் ஒவ்வொரு சோதனைகளும் எதிர்கால மகிமைக்கான விதையாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, நான் சந்திக்கும் பாடுகளை விசுவாசத்தோடு சகிக்க எனக்கு பலன் தாரும். நான் தளராமல் உம்மோடு நடக்க எனக்கு உதவி செய்யவும். என் வாழ்க்கை உம்முடைய மகிமைக்காக பிரதிபலிக்கட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். This meditation is a blessing to you. Like, share, subscribe and receive the word of God daily. Tell your friends about this.